ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். டைனிங் டேபிள்ங்கிறது அழகுக்காக மட்டும் இல்லை, அது ஆரோக்கியத்துக்காகவும் தான். இந்த டைனிங் டேபிளில் நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது அங்கே சந்தோஷமும் ஒத்துமையும் அதிகமாகும். வாங்க, எங்கள் வீட்டில் எப்படி நான் டைனிங் டேபிளை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் எங்க வீட்டு டைனிங் டேபிள். இந்த டைனிங் டேபிள் ரோஸ் வுட்டில் பண்ணது. இது சென்னை பாடி சரவணா ஸ்டோரில் தான் வாங்கினோம். இந்த டைனிங் டேபிளை வாங்கி 5 வருஷம் ஆச்சு. ஸ்டில் ரொம்பவே நல்லா இருக்கு. இதில் மேட் ஃபினிஷ், கிளாஸ் ஃபினிஷ் 2 வெரைட்டி வருது. நாங்கள் கிளாஸ் ஃபினிஷ் தான் வேணும்ன்ட்டு வாங்கினோம். பிளாஸ்டிக்லேயோ மெட்டல்லையோ செஞ்ச டைனிங் டேபிளை விட வுட்டில் செஞ்ச டைனிங் டேபிள் நிறைய நாள் உழைக்கும். இது பார்க்க அழகாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, மரம் இயற்கையானது. மரத்தால் செய்யப்பட்ட பொருள்கள் அமைதியை தரும்னு சொல்லுவாங்க. அதனால இது பாசிட்டிவ் எனர்ஜியை நிறையவே தரும். ஸோ சாப்பிட்ற இடத்துல இது இருக்கிறது ரொம்பவே முக்கியம். மரத்தாலான பொருட்களை நிறைய யூஸ் பண்ணுற இடத்துல குருவோட ஆதிக்கமும் நிறைய இருக்கும்னு சொல்லுவாங்க. நாங்கள் இந்த ரீசனுக்காக தான் மரத்தாலான இந்த டைனிங் டேபிளை சூஸ் பண்ணோம். இதுதான் பிளட்ச் வுட் பாலிஷ். இதை யூஸ் பண்ணி நம்ம எந்த மாதிரியான வுட்டுனாலும் இன்ஸ்டண்ட்டாக பாலிஷ் பண்ணிக்கலாம். இது ஒரு 4 சீட்டர் டைனிங் டேபிள். நாம் டைனிங் டேபிள் போடுற இடம் வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் விண்டோ சைடில் இதை போட்டிருக்கோம். அதனால் காற்றும் வெளிச்சமும் நல்லாவே வரும். டைனிங் டேபிள் வாங்கினா மட்டும் போதாது, அதை மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். அப்போ தான் அது லைஃப் கொடுக்கும். இப்போ நான் டைனிங் டேபிள் மேலே ஒரு கவர் போட்டுக்கிறேன். இதனால் நம்ம சாப்பிடும்போது ஏதாவது கீழே கொட்டினாலோ தண்ணி ஏதாவது சிந்தினாலோ டைனிங் டேபிள் பாழாகாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வெயில் காலங்கிறதால நான் டைனிங் டேபிள் மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு மண்பானை ஒன்று வைக்கிறேன். இந்த மண்பானை வாங்கி ஒரு 4 வருஷம் இருக்கும். இன்னுமே நல்லாவே உழைக்குது. இதில் டிசைன் எல்லாம் போட்டிருக்கிறதால பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் எப்போவுமே ஃப்ரிட்ஜ் வாட்டர் குடிக்கிறது இல்லை. இந்த மண்பானையில் தண்ணி குடிக்கிறது உடம்புக்குமே ரொம்ப நல்லது. இது எப்பவும் தண்ணியை கூலாவே வச்சுக்கும். மண்பானையில் இருக்க தண்ணியை குடிக்கிறதால அது தண்ணியில் இருக்க எக்ஸஸ் அசிடிட்டியை குறைச்சு ஈக்குவலாக்கி கொடுக்கும். இதனால நம்மளோட ஜீரண சக்தி அதிகமாகும், பித்தத்தையும் கட்டுப்படுத்தும். இதில் வைக்கிற தண்ணி டேஸ்டாகவும் இருக்கும். மண் பஞ்சபூதங்கள்ல ஒன்று. அது மட்டும் இல்லை, நேச்சுரலானதும் கூட. அதனால இதில் இருக்கிற தண்ணியை குடிக்கிறது உடம்புக்குமே ரொம்ப நல்லது. இந்த மண் பானையில் இருக்க மினரல்ஸ் தண்ணியில் கலக்கிறதால நேச்சுரலாகவே நம்மளோட உடம்ப நம்மால் டீடாக்ஸ் பண்ண முடியும். இப்போது பானையில் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வெட்டி வேரை எடுத்து அதில் போட்டுக்கிறேன். இந்த வெட்டி வேரில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. இது நம்ம பாடியை கூல் பண்ணும். இது நம்மளோட நரம்பு மண்டலத்தை தூண்டுறதால நமக்கு நைட்டில் நல்லாவே தூக்கம் வரும். இது போட்டு தண்ணி குடிக்கிறதால வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் நமக்கு வராது. இது தண்ணியில இருக்கிற நச்சுத்தன்மையையும் எடுத்துடும். இது போட்டு குடிக்கிறதால தண்ணியோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை இதை மாற்றினா போதும், அடிக்கடி மாற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் பானைக்கு கீழே ஒரு பிளேட் போட்டு அதில் ஒரு டம்ளர் வச்சுக்கிறேன். இதனால் ஈஸியாக நாம் தண்ணி குடிக்கலாங்கிறது மட்டும் இல்லை, அடிக்கடியும் நாம் தண்ணி குடிப்போம். அதனாலையும் தான். நெக்ஸ்ட் நான் ஒரு மூங்கில் கூட எடுத்துக்கிறேன். அதில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கிறேன். இதனால இதை க்ளீன் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச வர நேச்சுரலான பொருள்களை யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதுக்காக தான் நான் இந்த மூங்கில் கூட எடுத்திருக்கேன். இப்போ 2 சின்ன ஜாடி எடுத்து அதில் ஒன்றுத்துல நெல்லிக்காய் ஊறுகாவும் ஒன்றுத்துல மாங்காய் ஊறுகாவும் போட்டு வச்சுருக்கேன். வீட்டில் ஊறுகாய் யூஸ் பண்ணுறதால குபேரனோட அனுகிரகமும் லக்ஷ்மியோட அனுகிரகமும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதையும் பிளாஸ்டிக்கில் போட்டு யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி
ஜாடியில யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. இதனால ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கும். அடுத்து நான் ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுல ஃபோர்க்கும் ஸ்பூனும் போட்டு வச்சிருக்கேன். அடுத்தது சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜீரணம் ஆறதுக்காக சாப்பிட்றதுக்கு ஒரு மவுத் ஃப்ரெஷ்னர் வச்சிருக்கேன். ஒரு சின்ன டப்பால டூத்பிக் போட்டு வச்சிருக்கேன். இதை அப்படியே கொண்டு போய் பாட் பக்கத்துல வச்சுக்கிறேன். பாட்டுக்கும் ஊறுகாய் பாட்டிலுக்கும் நடுவுல ஒரு டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர்ல டிஷ்யூ பேப்பர்ஸ் போட்டு வச்சிருக்கேன். டைனிங் டேபிள்ல ஃப்ரூட்ஸ் போட்டு வைக்கிறதுக்காக நான் இந்த மூங்கில் கூடையை எடுத்திருக்கேன். இதுல அப்பப்ப சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் போட்டு வைப்பேன். மோஸ்ட்லி ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு இந்த ஃப்ரூட்ஸ் தான் இருக்கும். ஃப்ரூட்ஸ் போட மெட்டல் பிளாஸ்டிக்காலான ஃப்ரூட் பேஸ்கெட்டை யூஸ் பண்ணுறதை விட இந்த மூங்கில் கூடைகளை யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி மூங்கிலாலான பழக்கூடையில பழம் போட்டு வைக்கிற இடத்துல லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நான் டைனிங் டேபிளுக்கு டேபிள் மேட் போட்டுக்கிறேன். ஃபைனலா என் டைனிங் டேபிளோட லுக் இப்படி தான் இருக்கும். எப்பவுமே டைனிங் டேபிள சுத்தமாகவும் நீட்டாகவும் தேவையே இல்லாத பொருட்களை சேர்க்காமையும் வச்சுக்கணும். இதனால வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகி மகிழ்ச்சியான அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்தும். மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கிற இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்ற சாப்பாடு உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். நோய் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையே நிறைஞ்ச செல்வத்தை தரும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.